ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் நடக்க வச்சிட்டாங்க. பாரிஸில் பார்க்குறதுக்கு இப்போ பாட்டி வந்து டைப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எங்கெங்கன்னு அக்கா ஏதோ கொடுத்தாங்க, என்னன்னு பார்த்து வாங்கிக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக புகைக்குள்ளேயே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம லூசன்லேருந்து எக்லிப்ஸ், ஐ திங்க் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியலை அப்படின்னா நான் கீழே போடுறேன். கொஞ்சம் நேமுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதுதான். ஓகேங்களா, அங்கே போகிறோம். இப்போ நான் வந்து ரூமுக்கு வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இதாங்க நான் தங்கியிருக்கிற ஹோட்டல், பார்த்துக்குங்க. அப்படிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இயற்கை சூழ, இயற்கை புடை சூழ அப்படியே அழகை அள்ளி கொடுக்குற சுவிட்சர்லாந்து தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இங்கே இருந்து லூசன்லேருந்து ஏஞ்சல்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரெயினில் போகிறோம். அங்கே இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரோப் கார் எடுத்துகிட்டு மேலே மவுண்டைன் போகிறோம். எனக்கு அங்கே என்ன இருக்குது என்னன்னு தெரியாது. ஏன்னா இன்னொருத்தர் வந்து அவர் கனடாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் சொன்னார் நல்லாயிருக்கும் பிரதர் அப்படின்னாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் நானும் அவரும் தான் போகிறோம். ஓகேங்களா, அவர் தான் எல்லாம் பிளான் பண்ணி பார்த்து வச்சுருக்கிறாரு. நான் வந்து இன்றைக்கி ஜூரிக் போகலான்னு பார்த்தேன், அதை பிளானை நான் மாற்றிட்டேன். அதனால் சடனாக போகிறதுனால டைமும் இல்லை, நைட் லேட் ஆச்சு, அதனால் எதுவும் பார்க்க முடியல. அதனால் டைரெக்டாகவே நம்ம போயிடுவோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது, எவ்வளோ அழகுகள் இருக்குது, எவ்வளோ வந்து நம்ம கேமராவில் நம்ம கண்களால் அள்ள முடியும்னு பார்த்துட்டு அதை அள்ளிட்டு வருவோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், நம்ம உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு பார்த்தா கொஞ்சம் மரங்கள் வர மாதிரி இருக்கும். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி பார்க்கணும்னா ஒரு சூப்பர் வியூவாக போயிடுது. வேறு லெவலில் இருக்குது. அதான் கண்ணை மூடி முழிக்க முடியலை, அவ்வளவு வந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் மொத்த அழகையும் கொண்டாந்து இங்கே சுவிட்சர்லாந்து இங்கே கொண்டாந்து கூட்டியிருக்கானே அப்படின்னு யோசிக்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, நம்ம இங்கே உள்ள ஆட்களும் போட்டி போட்டு அவ்வளோ அழகாக மாறி 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 மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் நிறைய இப்போ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிப்பேன். ஃபுல்லாக வந்து அந்த புல்வெளிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே மரங்கள் இருக்கும், வீடு இருக்கும், புல்வெளி இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், ஹில்ஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த புல் எல்லாமே ஈவனாக இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்டேடியம் போகிறோம், நேரு ஸ்டேடியமாக இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட் கிரவுண்டு எதாவது நம்ம பார்க்குறோன்னு வச்சிங்களேன், புல்லெல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே டோட்டல் ஊர் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட நினச்சேன் புல் வளராதான்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே வளர வளர டிராக்டரு அதுக்குன்னு உள்ள மிஷின்ஸ் வச்சு கட் பண்ணிடுறாங்க. அதனால் அது மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுனால தான் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வந்து சின்ன சின்ன புல்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சிட்டியை தாண்டிட்டோம்னா ஊரே வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, புல்லால் வந்து மூடின மாதிரி, அதாவது ஒரு பசுமையால் அப்படி போத்துனா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இந்த அழகை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாங்க. இது வந்து நான் கூட ஓகே பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே பார்த்தா நமக்கே அந்த பிரமிப்பு, இன்னும் அழகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையில் இருந்துச்சு. அது கேமராவில் நம்ம பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி வியூ. பார்ப்போம், நம்ம வீடியோக்குள்ளே போகும். இன்றைக்கி வந்து அப்படி போயிட்டு எல்லா அழகையும் நம்ம கேமராவில் அழுட்டு வரோம். நீங்களும் பார்க்குறீங்க. நம்ம நண்பர் வந்துட்டார், அவர் இந்த வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான், அவரை நம்மளும் தான் போக போகிறோம். ஹாய், ஓகே வாங்க லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நடக்க வச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், மறுபடி ஏற ஆரம்பிச்சாச்சு. எல்லா மக்களும் போயிட்டுருக்காங்க, நாமளும் நடக்கிறோம். நடந்து காலையில் எனர்ஜியோடு போகிறோம். அப்படி கையெல்லாம் குளிருது, வெயில் அடிக்குது. சுட்டி பசங்க என்ன அட்டூழியம் பண்ணுவாங்க. சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்படியே அட்டூழியம் பண்ணுறாங்க. நம்ம வந்து பஸ் நம்பர் வந்து 19 பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இன்னொரு 2-3 ஸ்டாப்பில் ஸ்டேஷன் வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுங்க மக்களே. ஆனால் என்ன, சண்டே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. சண்டே ஒவ்வொரு கடையாக அலைஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து அவ்வளோ பெரிய ஏரி நம்ம போனோம், பார்த்துருப்பீங்க.
பஸ் ஸ்டாப் இறங்கியாச்சுங்க. இங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். கரெக்டாக வந்து 9:10க்கு ட்ரெயின். அப்படியே வந்து ட்ரெயின் ஏறி போகலாம். இதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே சுவிட்சர்லாண்டில் என்னென்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ட்ரெயின் கனெக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி பஸ்ஸும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வந்து இறங்குறீங்க அப்படின்னா நேராக அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு. அது கரெக்டாக 9:01க்கு வரும்னா நீங்கள் 9:01க்கு போனாலே கரெக்டாக நிற்கும். 9:01க்கு மேலே தான் வந்து அது இதாகும். ஓகேங்களா? அதனால் வந்து இங்கே பாருங்கள், அக்கா ஏதோ கொடுத்தாங்க, என்னென்னு பார்த்து வாங்கிக்குவோம். சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இருக்குங்க 9:10க்கு இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 14. இதாங்க பிளாட்ஃபார்ம். இதாங்க ட்ரெயின். நம்ம போகக்கூடிய ட்ரெயின் இதுதான். இதில் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட் கிளாஸு. இந்த ஒன்றுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து செகண்ட் கிளாஸ் தான். ஓகே, இதில் ஏறலாம். லெட்ஸ் கோ. செகண்ட் கிளாஸ். இது சார் செகண்ட் போட்டிருந்தா செகண்ட் கிளாஸ். உள்ளே போயிட்டு ஒரு நல்ல சீட்டாக பார்த்து உட்காருவாங்க. பாருங்கள், ஜன்னல் சீட்டை பார்த்து உட்காந்தாச்சு. ஓகேங்களா? வாங்க அப்படியே காமிக்கிறேன் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகணுன்னு. ஓகே, பாருங்கள், காலையில் எல்லோரும் வேலைகளை தேடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரமாய் தான் நாமளும் இங்கே உள்ள சூழல்களை பார்க்குறதுக்கும் கலாச்சாரத்தை பார்க்குறதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். இல்லை, பாட்டிகள் வராங்க, உட்காந்துக்கோன்னு கேட்டாங்க. எஸ், ரோஸ் 1989. Oh, wow. From here. From here. Oh, okay. I stayed. How many kids do you have? How many children? No. No. Okay. Okay. And you? Happy life. Two. Happy life. Happy life. I have two. You have two. Yeah. And how old are they? 13 years. 13. Yes. And they're still going to school? Yeah. Yes. And you live where in India? What? Where do you live? Chennai. Chennai? South India. South India. Yes. Kerala? No? Kerala? No Kerala. Tamil Nadu. Near Kerala. Yes. Near Kerala. Near Kerala. Kerala, Karnataka, Bangalore. Near. Where did you go to India? Yeah, I was traveling around. I was in Kashmir. Kashmir. Oh, I good. was in Rajasthan. 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 Okay. I was in Goa. Goa. Oh. I was in Ooty. Ooty. Yeah. Ooty is Tamil Nadu. Yeah. Ooty is Tamil Nadu. பாட்டி ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப்னா என்னன்னு இவங்ககிட்ட தாங்க கற்றுக்கணும். ஏன்னா இப்போது நான் அவங்களுக்கு என்ன ஏஜ்னு கேட்டேன். 89 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க. 89 வயசு அங்கே பாருங்கள். 89 வயசில் அவங்க இவ்வளோ ஹெல்த்தாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து சுற்றிட்டு ஒவ்வொரு ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னா எவ்வளோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் பாருங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை அவங்க தாங்க பண்ணுறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் வந்து அவங்க மேரேஜே பண்ணிக்கலாங்க. அதனால தான் நாங்கள்லாம் கிண்டல் பண்ணியிருந்தோம் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி. நம்மளை பாருங்கள், கல்யாணம்லாம் முடிச்சுட்டு இல்லை நம்மளும் ஜாலியாக தான் இருக்கோம். வீட்டில் போனால் அடி விழுல வேணாங்க, இது நமக்குள்ளே வச்சுக்குவோம். இப்போ நமக்கு வந்து சாரீஸில் பார்க்குறதுக்கு இப்போ பாட்டி வந்து டைப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எங்கெங்கன்னு. ஓ, உண்மையில்லைங்க. அது வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சோன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம யோசிக்கிறோம், அப்பப்போ அதை மறந்துடுறோம், அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் நம்ம லைஃபு. ஓகே, ரொம்ப அதிகமாக வந்து தத்துவம் பேச வேண்டாம். அவங்க வந்து ரொம்ப என்னென்னா அவங்க ஒரு டீம் மாதிரி இருக்கிறாங்க. அந்த பாட்டி எல்லாமே நிறையா எனக்கு டிப்ஸு கொடுத்தாங்க. அடுத்து வந்து பாரிஸில் எங்கெங்கே சுற்றி பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்க. ஓகேங்களா? அவங்களும் வந்து இப்போ உங்கள் சுற்றி பார்க்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறாங்களா. நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்காங்க. ஊட்டி எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்காங்க. பரவாயில்ல, அதை வேர்ல்டில் வந்து எல்லா இடமும் அவங்க சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி
அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்களோட இந்த பயணம் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ சுவிட்சர்லாந்து, அதாவது யூரோப் கண்ட்ரீஸு இல்லை வந்து யூஎஸ் யூகே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த கூரையை பாருங்கள் எல்லாமே வந்து இந்த நம்ம அந்த கோபுரம் மாதிரி இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாமே ஸ்னோ அதிகமாக இருக்குங்க. ஸ்னோ அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பனிக்கட்டிகள்லாம் மேலே விழுந்து விழுந்து லோடு ஏறிச்சுன்னா டைட்டாக இருந்ததுன்னா அந்த லோடு ஃபுல்லாக வீட்டுக்கு போயிட்டு அந்த மேலே உள்ள அந்த மாடியை இடிஞ்சு விழுறதுக்கு உண்டான சூழல் இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி அவங்க கிராஸாக வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் 99% வீடு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பில்டிங் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்னோ விழும்போது அதை ஃபுல்லாக வந்து அப்புறப்படுத்திகிட்டே இருப்பாங்க. வேறு வீடுகள்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இப்போ பாருங்கள், இந்த டிராக்டரை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. 8 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் ஃபைனாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் போகுது பாருங்கள், ஆறு. இங்கே வந்து தண்ணி வந்து நீங்கள், நான் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன், எனக்கு தண்ணி வேணுங்க, எங்கே இருக்குது அப்படின்னு. அவர் வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்தார். அந்த வரைக்கும் பாருங்கள், உள்ளே போங்க அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வாஷ் பேஷனில் உள்ள வாட்டரை பிடிக்கிறாங்க. இங்கே எந்த டேப்லனாலும் அவங்க பாட்டு பிடிச்சி குடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா சைடுமே அழகு தான். ட்ரெயின் அழகு தான், பக்கத்தில் இருக்க பாட்டி அழகு தான், நம்ம அழகு தான், மலையும் அழகு தான், எல்லாமே இங்கே அழகு தான். இந்த மாடு எல்லாம் கொண்டு போயிட்டு வராங்க பாருங்கள். இது என்ன, நாங்கள் இவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து இப்போ வந்து விண்டர் ஆரம்பிக்குது இல்லையா, அதனால் வந்து மலையிலேருந்து ஃபுல்லாக மாடு எல்லாமே ஊருக்கு கொண்டாந்துருவாங்களா. அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்களா. இந்த விண்டர் முடிஞ்சோடனே எல்லாமே அந்த ஹில்ஸோட டாப்புக்கு கொண்டு போயிடுவாங்களாம். அங்கே தான் அது மேயுமா, அங்கே தான் இருக்குமா. ரொம்ப நேரமாக குகைக்குள்ளே போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக குகைக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. வெளியே வந்தவுடனே என்ன மக்களே, குகையை விட்டு வெளியே வந்துட்டோம். இதான் ஏஞ்சல் பர்க். இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். இங்கேருந்து இறங்கி நம்ம அந்த ரோப் காரில் போயிட்டு அப்படியே வந்து ஒரு இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பாலத்தோட சைடில் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் கூட வளர்ந்து நிற்கிறாங்க. இன்னுமே பண்ணி வச்சுருக்கானுங்க, ஒன்றுமே சொல்ல முடியலங்க. அப்படி ரசிக்கிறானுங்க, ரசிகனுங்க இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் அழகை மெருகேற்றிட்டே இருக்கானுங்க பாருங்க. போங்க, என்ன பண்ணுறது, போங்க. ஓ பாருங்க, மவுண்டைன்ஸ் மேலே அந்த ஸ்னோலாம் இருக்குல்ல, அங்கே தாங்க நம்ம போகிறோம். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான், விடுங்க. பாருங்க இடத்த பாருங்க. இந்த அழகையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க, ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். இறங்கிட்டு அப்படி போகலாம். இறங்கி வச்சுங்க, இறங்குறோம். ஓகேங்களா, அப்படி நம்ம கிளம்பலாம். பாட்டிகள் கிளம்பிட்டாங்க, நாமளும் போகலாம். இங்கே தாங்க எல்லாருமே வந்து இறங்கியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு தான் எல்லோரும் போகிறாங்க. நாமளும் போகலாம். ஏன்டா வந்து சுவிஸ் இல்லைன்னு சொன்னேன். அவர் வந்து ஃப்ரீ தான், நம்ம பாட்டு போய்க்க பார்த்துக்குவோம். பாருங்கள், ஊரை பாருங்கள். ஸ்டேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி. ஏதோ கிராமம் மாதிரி தாங்க இருக்குது. ஸ்டேஷனுக்குன்னு ஒன்றும் பெருசாக, ஆனால் நீட்டாக இருக்குது. எங்கே பாருங்க, எங்கேயும் மண் எதுவும் பார்க்க முடியாது. சூப்பராக நீட்டாக இருக்குது. ஆனால் குளிர் நல்லாவே இருக்குது. நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, எல்லாருமே இந்த சைடு தான் போகிறாங்க. அப்போ நம்மளும் அங்கே தான் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீம் அந்த சைடில் போகிறாங்க. இது பஸ் ஸ்டாப். ஓ யா, பஸ் ஸ்டாப் கண்டுபிடிச்சிட்டாங்க. பஸ் நம்பர் 300. யா, அந்த போட்டுக்கு பாருங்க, டிட்லிஸ். யா, யூ கேன் கோ. That is free, I think. Should have. Yeah, go. அந்த பஸ் ஃபுல்லாக இருக்குது. இங்கே கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே. Yes, what is the problem? Yeah. பஸ் ஏரியாச்சுங்க. பஸ் ஃபுல் க்ரௌடு. ஓகே, போகலாம்.
ஏன் வேக வேகமாக வந்து பஸ்ஸு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இந்த பஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு போதும் அந்த இடம் போகுமா, அந்த பஸ்ஸு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருமா, அதனால் நம்ம பஸ் சேஞ்ச் ஆகிட்டோம். ஓகேங்களா, நம்ம இப்போ நான் வந்துட்டோங்க, பக்கத்தில் வந்துட்டோம், மவுண்ட் இட்லிஸ்ட். ஓகே, பேர் கரெக்டாக சொல்லிட்டோம்ல. வாங்க, இப்போ நம்ம வந்து மவுண்ட் இட்லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் இந்த பார்ட்டை இதில் முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டை அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஃபுல்லாக வந்து மவுண்ட் இட்லிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அந்த மலையை போய் பார்த்து. ஏன்னா அதில் தான் வந்து ஒரு சில நிறைய படங்கள்லாம் ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. அதுவும் மேலே போயிட்டு என்ன படம்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். டேக் கேர், பபாய்.